ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்று டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் முதல் புரட்டாசி பிரம்மோற்சவத்தோட முக்கியமான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். டிடிடி ஏஇஓ தலைமையில் நேற்று பல துறைகளோட தலைவர்களோட ரெவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் அவங்க என்ன பேசினாங்கங்கிறது ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பர் 24ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரை புரட்டாசி பிரம்மோற்சவம். இதில் செப்டம்பர் 16ஆம் தேதி கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் முக்கியமான விழாக்கள் நடக்கிறதுக்கு முதல்ல வர்ற செவ்வாய்க்கிழமையில் கோயிலை சுத்தி செய்வாங்க, க்ளீனிங் ஒர்க். ஸோ அந்த சுத்தி செய்கிறதுக்கு பேர் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். அது செப்டம்பர் 16ஆம் தேதி. செப்டம்பர் 23ஆம் தேதி அங்கூரார்ப்பணம். இந்த மாதிரி முக்கியமான விழாக்கள்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு விழா நடக்கிற முதல் நாள் சாயந்தரம் 9 மண்சட்டிகளில் நவ தானியம் விதைச்சு நல்லபடியாக விழாக்கள்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு சேரு தான் அங்கூரார்ப்பணம். செப்டம்பர் 24ஆம் தேதியிலேருந்து பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு துவஜ ஆரோகணம், கருடக்கொடி ஏற்றுவாங்க துவத ஸ்தம்பத்தில். தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகளெல்லாம் இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அழைக்கிறதா ஐதீகம். செப்டம்பர் 28ஆம் தேதி கருட வாகனம், அக்டோபர் 1ஆம் தேதி ரத உற்சவம், அக்டோபர் 2ஆம் தேதி சக்கரஸ்நானம். இதில் காலையில் நடக்கிற வாகன சேவாலாம் 8 to 10 நடக்கும். சாயந்தரம் நடக்கிற வாகன சேவாலாம் 7 to 9 நடக்கும். என்னென்ன வாகன சேவா என்னென்ன டைமில் செய்வாங்கங்கிறது சேனலில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். டிடிடிலையும் மறுபடியும் சொல்லுவாங்க. அவங்க சொன்னோன்னே அகெயின் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். விஐபி பிரேக் தர்ஷனில் ப்ரோட்டோக்கால் விஐபிஸ் மட்டும்தான் அலோடாம். ஆக்சுவல் விஐபிஸ் யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அலோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷனும் ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் 10 நாள் பிரம்மோற்சவத்துக்கு கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா புக் பண்ண டேட் படி போகலாம். அதில் எந்த கேன்சலேஷனும் கிடையாது. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஒன்லி ஃபார் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா விஐபிஸ்க்கு மட்டும்தான். ஆஃப்லைன் விஐபி பிரேக் தர்ஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்லைன் விஐபி பிரேக் தர்ஷன் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உண்டு. அடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாருங்கள். சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான தரிசனமும், இன்ஃபேன் தரிசனமும், என்ஆர்ஐ தரிசனமும், டோனார் தரிசனம் கூட இந்த பிரம்மோற்சவம் நடக்கிற நாட்களுக்கு கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. டோனார் தர்ஷன் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டோனார் தர்ஷன் பிரம்மோற்சவத்துக்கு கிடையாதுன்ட்டு போட்டிருக்காங்க. ரோடு மேப்ஸ், பார்க்கிங் லேஅவுட்ஸ் எல்லாம் போட்டு டிராஃபிக் இஷ்யூ வராமல் பார்த்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அன்னப்பிரசாதம் கேலரிஸில் வெயிட் பண்ணுறவங்களுக்கு க்யூ லைன்ஸில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பக்தர்களை கவரும் விதத்தில் லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. க்ளீன் டாய்லெட் வச்சுக்கிறதுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கூட இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக எடுத்துக்கலாம். யங் ஸ்ரீவாரி சேவாக்ஸ் பக்தர்களுக்கு சேவை செய்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரலாக பிரம்மோற்சவத்துக்கு சேவை செய்யணும் அப்படின்னா 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க தான் சேவா செய்ய முடியும். இதில் யங் சேவாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரூல்ஸ் சொல்லுவாங்க. 2 வீலர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, எப்போ அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி நைட்டு 9 மணிலேருந்து செப்டம்பர் 29ஆம் தேதி காலையில் 6 மணி வரைக்கும் 2 வீலர் மலை ஏறவோ இறங்கவோ அனுமதி கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க 2 வீலர்ஸுக்கு உண்டான டைம்ஸ். ஸோ இதெல்லாம் நேற்று நடந்த ரெவ்யூ மீட்டிங்கில் டிடிடி ஏஇஓ தலைமையில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. தர்ஷன் என்னென்ன கேன்சல்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன். ஆஃப்லைனில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் பிரம்மோற்சவத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷனும் கேன்சல். சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ, இன்ஃபேன் தர்ஷன், என்ஆர்ஐ தர்ஷன், டோனார் தர்ஷனும் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் பிரம்மோற்சவத்துக்கு டிக்கெட் எதுவும் புக் பண்ணலன்னா ஸ்ரீனிவாச திவ்யானுக்கு ஹோமம் கொடுக்குறாங்களான்ட்டு பாருங்கள். ஓப்பன் பண்ணாங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. பிரம்மோற்சவத்துக்கு அக்டோபர் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் உங்களுக்கு பிரம்மோற்சவம் தான். ஸோ அதுக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அது எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸாக இருக்கும். இன்கேஸ் பிரம்மோற்சவத்துக்கு மிஸ் பண்ணிட்டோம்
அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, இல்லைனா கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்கறது ரிலேட்டடாக அதுக்கும் ரூல்ஸ் சொல்லுவாங்க. சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். ஈவன் அக்காமடேஷன் கூட ஒரு சில நாட்களுக்கு கொடுக்கல, அதுக்கும் ரூல்ஸ் சொல்லுவாங்க. சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. நேற்று கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மத்தியானம் 3:30 மணி போல் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்தது. சாயந்தரம் 6:30 மணி போல் தீர்ந்தது. அதே மத்தியானம் 3:30 மணி போல் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்த திவ்ய தர்ஷன் டோக்கன் 10 மணி போல் தீர்ந்துச்சு. டோக்கன் வாங்கிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். டைரக்ட் சர்வதர்ஷனம் 20 மணி நேரம் ஆகலாம். முதல் நாள் டோக்கன் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா மறுநாள் டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் மேக்ஸிமம் 5லேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளார பார்த்துட்டு வந்துடலாம். இலவச தரிசனத்துலேயே நீங்கள் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறீங்கன்னா நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்கறது வாங்கினீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் போகணுமேனா 1200 படிக்கிட்ட ஸ்கேன் செய்துக்கணும். 300 தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். கீழ் திருப்பதியில் ஒரு 12 to 1 ஏதாச்சும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கன் ஷியோராக கிடச்சிரும் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ. திவ்ய தர்ஷன் டோக்கன் வேணும்னா அதே 12 to 1 பூதேவி காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணுங்கள் ஆதாரோட. இந்த மாதத்தில் 2 கருட சேவை, 1 நேற்று முடிஞ்சது. அடுத்து 29ஆம் தேதி கருட பஞ்சமி கருட சேவை. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரம்மோற்சவத்தில் என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கிறாங்கங்கிறது மற்ற பக்தர்களுக்கும் போய் சேரும். அண்ட் வேறு எந்த அப்டேட்ஸ் பிரம்மோற்சவம் ரிலேட்டடாக வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.